பதவி உயர்வுக்காக லஞ்சம் கைமாறிய விவகாரத்தில் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலிடம் விளக்கம் கேட்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. 90 லட்சம் ரூபாய் அளவிற்கு லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்ட பன்சாலின் உறவினர் விஜய் சிங்லாவின் மொபைல் போனை ஒட்டு கேட்டதன் மூலம் சிபிஐக்கு முக்கிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக பவன்குமார் பன்சாலுடன் நெருக்கமான ரயில்வே துறை அதிகாரிகள் பலருக்கு விஜய் சிங்லா போனில் பேசியிருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இந்த அதிகாரிகளுக்கும் லஞ்ச விவகாரத்தில் தொடர்பு உள்ளதா என்பதை விசாரித்து வருவதாக கூறியுள்ள சிபிஐ இது தொடர்பாக பன்சாலிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் விளக்கம் கேட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்காக லஞ்சம் கைமாறிய புகாரில் உடனடியாக முடிவை கூறிவிட முடியாது என தெரிவித்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையின் இறுதியில்தான் தகவல்கள் தெரியவரும் என்றனர். ரயில்வே துறையைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்ற அதிகாரி பதவி உயர்வு பெற பவன்குமார் பன்சாலின் உறவினர் விஜய் சிங்லாவிற்கு 90 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். இது தொடர்பான புகாரில் சிங்லா, மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதில் மகேஷ்குமாரை நாளை மறுநாள் வரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி கிடைத்துள்ளது.